சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். 2 தினங்களாகவே இணையதளத்தை திறந்தோம்னா இந்த இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற போர் பற்றின காட்சிகள் நிறைய நம்மளால பார்க்க முடியுது. இணையதளம் முழுவதும் இந்த காட்சிகள் தான் ஆக்கிரமித்திருக்கு. பல நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை கட்டுரைகளா எழுதிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில என்ன பிரச்சனை, எதற்காக அமெரிக்கா இதுல தலையிடுறாங்க, அமெரிக்கா ஏன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தடை இறங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன பிரச்சனை நடக்குது, ஏன் ஈரானும் இஸ்ரேலும் இத்தனை ஆண்டு காலமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அமெரிக்கா எதற்காக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த பிரச்சனையில தலையிட்டு சண்டையிட்டு இருக்காங்க. இந்த சண்டையோட உச்சபட்சமாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அலி காமேனி அவர்கள் ஏன் கொல்லப்பட்டாரு, எப்படி கொல்லப்பட்டாரு, அவர் குடும்பம் ஏன் கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தியும், இந்த சண்டை எத்தனை நாட்களாக தொடர போது, ஏன் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய துபாய், கத்தார், குவைத் போன்ற பகுதிகளில் ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்ப்போம். இந்த இஸ்ரேல் ஈரான் போர் எதற்காக அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கடந்த 5 ஆண்டு இல்லை 10 ஆண்டு இந்த காலகட்டத்தில் நடந்த மட்டும் நம்மளால் பார்க்க முடியாது. 40 ஆண்டு காலமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான உள்ள தொடர்பு என்ன, உறவு என்ன அப்படிங்கிற பற்றி நம்மளால் பார்க்கணும். 1948ஆம் ஆண்டு பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுது. அந்த நாட்டை முதல்ல அங்கீகாரம் செஞ்சதே ஈரான் தான். இப்படி ஒரு நாடு உருவாகிருக்கு, அந்த நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கணும்னு அங்கீகாரம் பண்ணதே ஈரான் தான். ஆனால் ஈரானில் அப்போது மன்னராட்சி முறை இருந்துச்சு. அந்த மன்னர் இஸ்ரேல் அரசை ஆதரிக்கிறாரு, அவங்கள ஒரு நாடாக ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறாரு. அவங்க கூட வெளியுறவு தொடர்பை நாங்கள் வலுப்படுத்திக்கிறோம், எங்கள் 2 நாடுகளுக்கான உறவு வலுப்படுத்தும் சொல்லி அந்த காலத்தில் மன்னராட்சி முறையில் இருந்து அந்த மன்னர் சொல்லியிருந்தார். இப்படி தொடர்ந்து அந்த மன்னர் 1948 1979 வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறாரு. ஆட்சியில் இருக்கும்போது பல கொடுத்தல் வாங்கல்கள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருந்திருக்கு. ஈரானும் இஸ்ரேலும் ஒரு நல்ல நட்பு நாடுகளாகவே இருந்திருக்காங்க அந்த வளைகுடா பகுதியில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இடையில என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்க்குறீங்கன்னா 1979ஆம் ஆண்டு ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. இப்போ உச்சபட்ச தலைவராக இதற்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அலி கமேனி அவர்கள் அந்த மன்னராட்சியை வீழ்த்திட்டு அவருடைய புரட்சிகர படையின் மூலமாக அவர் அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வராரு. அதற்கப்புறம் தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகலை. இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் 1979க்கு அப்புறமே ஆகலை. பல இடங்களில் பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அது நம்மளால் வரலாறு முழுவதும் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அமெரிக்கா ஏன் முதல் முறையாக இந்த பிரச்சனைக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1953 ஈரானில் மன்னராட்சி இருக்கும்போது அமெரிக்கா ஈரானுக்கு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. நீங்களும் அணுசக்தி நாடாக மாறணும். 2ஆம் உலகப் போருக்கு பின்பு உலகில் இருக்கிற பல நாடுகள் தங்களுடைய அணுசக்திகளை மேம்படுத்திக்கிட்டே வராங்க. ஈரான் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான நாடாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய அணுசக்தியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அவங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறாங்க 1953. அப்படி அந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் தன்னுடைய அணுசக்தியில உருவாக்கிக்கலாம். ஆனால் அந்த அணுசக்திகளை ஈரானுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் சொல்லுது. அந்த ஒப்பந்தத்தின் பேர் அமைதிக்கான அணு அப்படின்னு வைக்கிறாங்க. ஆட்டம் ஆஃப் தி பீஸ் அப்படிங்கிறத அந்த ஒப்பந்தத்தின் படி. அந்த ஒப்பந்தத்தின்படி 1953 இருந்து 1979 இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுற வரைக்கும் ஈரானில் பல இடங்களில் அணுசக்தி நிலையங்கள் உருவாக்கப்படுது. முக்கியமான நகரங்கள் அணுசக்தியின் மூலமாக மின்சாரத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் 1953 இருந்து 1979 வரைக்கும் இந்த அணுசக்தியை வளர்ச்சிக்கு மிகவும் அமெரிக்கா உதவி பண்ணது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் 1979 காமேனி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்த மன்னராட்சி முறை சரியாக இல்லைன்னு சொல்லி மக்கள் காமேனி அவர்களுக்கு ஆதரவு திரட்டி அந்த ஆதரவு ஒரு புரட்சிகர படையாக மாறுது. 1979ஆம் ஆண்டு அந்த புரட்சிகர படை அந்த மன்னராட்சியை வீழ்த்தி இவங்க ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த பின்பு தங்களுடைய வெளியுறவு கொள்கைகளை ஈரான் மாற்றிக்கொள்கிறாங்க. எந்த மாதிரிலாம் வெளியுறவு கொள்கையில் மாற்றிக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இஸ்ரேலுக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்குறாங்க. இஸ்ரேலை ஒரு நாடாகவே அங்கீகரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு. இஸ்ரேல் ஒரு நாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு தகுதியாக அவங்களுக்கு கிடையாது. பாலஸ்தீன பகுதி அப்படிங்கிறது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கான பகுதி. அந்த இடத்துல எப்படி யூத மதத்தை சேர்ந்த ஒரு நாடு உருவாக முடியும் அப்படிங்கிறதா காமேனி அவர்களோட கேள்வியாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இப்போ வரை போராடி கொண்டு இருக்கிற ஹமாஸ் அமைப்புக்கு தொடர்ந்து பண உதவிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, ஆயுத உதவிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து இஸ்ரேலுக்கு ஒரு தலைவலி வந்து தொடர்ந்து வந்து கொடுத்து கொண்டே இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுது. இப்படி ஈரான் வந்து ஹமாஸ்க்கு வந்து உதவி பண்ணுறாங்க, இஸ்ரேல் வந்து ஒரு நாடாக அங்கீகரிக்க முடியாது அப்படின்னு வந்து இஸ்ரேலோடான பகையை வந்து வளர்த்துட்டு வராங்க. நட்பு சக்தியாக இருந்தது பகை சக்தியாக வந்து மாறுது. அதே மாதிரி அமெரிக்கானுடன் போட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறுறது ஈரான். எங்களுக்கான அணு ஆயுதத்தை நாங்கள் வந்து உருவாக்குவோம், எல்லா நாடுகளுமே அணு ஆயுதம் வந்து வச்சுருக்காங்க, எங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது அணு ஆயுதத்தில் தான் இருக்குது. அணுவை வந்து வளர்ச்சிக்காக பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் வளர்த்துக்கிறோம்னு சொல்லி ஈரான் வந்து வெளிப்படையாகவும் அறிவித்து விட்டு மறைமுகமாகவும் அணு சக்திகளை வந்து திரட்டுறாங்க, அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க. தொடர்ந்து அமெரிக்கா வந்து அதை எதிர்த்துக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு இரண்டாம் உலகப் போருக்கு பின்பு. அந்த ஒப்பந்தங்களை எல்லாத்தையுமே ஈரான் வந்து மீறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்பையிலிருந்து அமெரிக்காவிற்கு வந்து ஈரான் மீது ஒரு கோபம், அதே மாதிரி இஸ்ரேலுக்கு ஈரான் மீது ஒரு கோபம். இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து இப்போ ஈரான் மீது வந்து தாக்குதலை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. 1979 இருக்கிற பிரச்சனை எப்படி 2026 பிப்ரவரி மாதம் வந்து ஒரு போராக வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு போரிற்கு பல காரணங்கள் இருக்கும். பொருளாதார காரணம் இருக்கலாம், நிலவியல் சார்ந்த காரணமாக இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம், உடனடி காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து சொல்லுவாங்க. வரலாற்றில் நம்ம ஒவ்வொரு போர் பற்றியும் படிக்கும்போது பல காரணங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடனடி காரணம் தான் இப்போ நடந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனோட தொடர்ச்சியாக இந்த போர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, போர் வந்து நடந்து கொண்டு இருக்கு. இப்படி பல காரணங்கள் இருக்கு. இந்த இரண்டு நாட்டின் மீது ஈரான் எடுத்த வெளியுறவு கொள்கை வந்து தவறாக போயிடுச்சு, அதுதான் ஒரு முக்கியமான போர் காரணமாக கருதப்படுது. ஆனால் அந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது அந்த நாட்டோட வளர்ச்சிக்கும் அந்த நாட்டோட பாதுகாப்புக்கும் தான் பயன்படணுமே தவிர மற்ற நாடுகள் நட்பு சக்தியாக இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது அரசியல் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இந்த ஈரானுடைய பிரச்சனை அப்படிங்கிறது அதோட முடிந்து போகலை. ஈரான் அப்படிங்கிறது பல நாடுகளில் இருக்கிற அந்த போராட்ட குழுக்களுக்கு ஏன் பண உதவி கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளைகுடா நாடுகளில் அவங்களோட அதிகாரத்தை வந்து நிறுவனம். ஈரான் அப்படிங்கிறது நிலவியல் சார்ந்த ஒரு நாடாக மட்டும் இல்லாமல் அதிகாரம் சார்ந்த ஒரு நாடாக வந்து இருக்கணும். நிலவியல் அது ஒரு பெரிய நாடாக வந்து கருதப்படுது. அதிகாரத்திலும் பெரிய நாடாக வந்து நம்ம இருக்கணும், இந்த இடங்களில் நம்மளுடைய கை வந்து ஓங்கி இருக்கணும் அப்படிங்கிறது ஈரானுடைய கோட்பாடாக இருக்குது. எப்படி அமெரிக்கா வந்து எல்லா இடங்களையும் தன்னுடைய கை வந்து ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, ஆசியா பகுதியில் சீனா எப்படி தன்னுடைய கை வந்து ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, ஆசியா பகுதியில் எப்படி இந்தியா தன்னுடைய கை ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து இந்தியா எப்படி தன்னுடைய கையை உயர்த்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஈரானும் அவர்களுடைய பகுதியில் அவர்களுடைய கை வந்து ஓங்கி இருக்குன்னு வந்து நினைச்சிருக்காங்க. இதற்காக பல நாடுகளுக்குள்ள இருக்கிற பல போராட்ட குழுக்களுக்கு பண உதவி பண்ணியிருக்காங்க. பல நாடுகளில் டிப்ளமேட்டிக்காக பல இடங்களில் வந்து வேலைகளை வந்து ஈரான் வந்து செஞ்சிருக்காங்க. இதோட தொடர்ச்சியாக தான் இந்த போர் வந்து இப்போ பெருமளவில் வந்து வெடிச்சிருக்குது. 2024ஆம் ஆண்டு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் இந்த போருக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அப்போ தொடங்கினதான் இப்போ வரைக்கும் இன்னும் முடியாமல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 2024ஆம் ஆண்டு ஈரானுடைய புதிய பிரதமராக ஒருவர் வந்து பதவியேற்க இருக்கிறாரு. அந்த பதவியேற்பு விழாவிற்கு ஹமாஸுடைய அரசியல் பிரிவு தலைவர் வந்து விருந்தினராக வராரு ஈரானுக்கு. அப்படி விருந்தினராக ஈரானுக்கு வந்தவரை ஈரானில் வச்சே வந்து மொசாட் உளவு பிரிவும் இஸ்ரேலுடைய இராணுவம் சேர்ந்து வந்து கொலை பண்ணுறாங்க. இது பெரும் அதிர்ச்சி வந்து ஈரானுக்கு வந்து ஏற்படுது. என்னுடைய பகுதிக்குள்ள வந்து நீ எப்படி என்னுடைய விருந்தினரை வந்து நீ கொண்டுட்டு போவ? இதற்கு எதிராக வந்து பல தாக்குதல்கள் வந்து ஈரான் வந்து அப்போதே வந்து வானொலி தாக்குதல் வந்து தொடர்ந்தாங்க. 2024ஆம் ஆண்டு தொடர்ந்தது. 2024ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் வந்து தொடர்ந்து கொண்டே இருந்தது. இடையில வந்து சில பேச்சுவார்த்தை காரணமாக அது வந்து முடிவு பெற்றிருந்தது. ஆனால் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து மீண்டும் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமானது. ஏன்னா பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து தாக்குதலை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹமாஸுடைய முக்கிய பொறுப்பாளர்களும் முக்கிய தலைவர்கள் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் வந்து அந்த நேரத்தில் வந்து ஈரான் மீது பல எச்சரிக்கைகளை வந்து கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஹமாஸுக்கு பண உதவி கொடுக்குறத வந்து நிப்பாட்டிக்கணும், அப்படி நிப்பாட்டாட்ட இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஈரான் வந்து அதை நிறுத்தவில்லை, ஹமாஸுக்கு வந்து உதவி பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த நிலம் அப்படிங்கிற பாலஸ்தீன மக்களுக்கான நிலம். பாலஸ்தீன மக்களுக்கான நிலத்தை வந்து அந்த மக்கள் போராடி மீட்டுக்கிறதுக்கு எங்களால் என்ன உதவி முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதுதான் எங்களுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அதிபர் வந்து பல இடங்களில் வந்து குறிப்பிட்டிருந்தார். அதனோட தொடர்ச்சியாக 2025 ஜூன் மாதம் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வந்து பல இடங்களில் ஏவுகணை தாக்குதல் வந்து நடந்துச்சு. இஸ்ரேல் பல இடங்களில் வந்து ஈரானில் வந்து தாக்குதல் வந்து நடத்தினாங்க. ஈரானுடைய பிரதமருடைய காலில் அடிபட்டு அவர் வந்து உயிர் பிழைச்சிருந்தார் அந்த நேரத்தில். அதனோட தொடர்ச்சியாக ஒரு மத்தியஸ்தம் செய்து அந்த போர் வந்து அப்போதைக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டது.
ஆனால் மீண்டும் அந்த போர் வந்து இப்போ பெரும் அளவில் வந்து தொடங்கியிருக்கு. வரலாற்று நெடுகில் இந்த போர் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது. அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்குது, நிலவியல் ரீதியான காரணமும் இருக்குது. குறிப்பாக உடனடி காரணத்தின் மூலமாக இந்த போர் வந்து இப்போ பெரும் அளவில் வந்து வெடிச்சிருக்கு. உடனடி காரணமாக என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து கடந்த ஜனவரியிலிருந்து. ஓமன் நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சரோட தலைமையில் வந்து ஜெனீவாவில் வச்சு இந்த பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் வந்து முடிவு எட்டப்பட்டுச்சா, முடிவு எட்டப்படலையா அப்படிங்கிற தெரியறதுக்குள்ளே இந்த போர் வந்து வெடிச்சிருக்கு. முக்கியமாக அமெரிக்கா வந்து ஒரு 3 நிபந்தனைகளை வந்து ஈரானுக்கு வந்து வச்சிருக்காங்க. அணுசக்தி ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறத வந்து நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை வந்து அதிக அளவில் வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க, அதை வந்து குறைத்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான போராட்ட குழுக்களுக்கு பண உதவி கொடுக்கறதும் ஈரான் வந்து நிறுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து இந்த 3 நிபந்தனைகள் வந்து ஈரானுக்கு வந்து வச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் அந்த 3ஐயுமே வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது அமெரிக்காவோட குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் போர் தொடங்குறதுக்கு முதல் நாள் பிப்ரவரி 27ஆம் தேதி அந்த ஓமன் நாட்டை சேர்ந்த அமைச்சர், அந்த மத்தியஸ்தம் செய்த அந்த அமைச்சர் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அந்த நேர்காணலில் வந்து இந்த பிரச்சனைக்கான சுமூகமான தீர்வு வந்து எட்டப்பட்டு கொண்டே இருக்கு, விரைவில் வந்து இந்த பிரச்சனை வந்து முடியும், இந்த 3 நிபந்தனைகளுக்கும் ஈரான் நாடு வந்து ஒப்புக்கொண்டு விட்டது அப்படின்னு சொல்லி அந்த மத்தியஸ்தம் செய்த அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் மறுநாளே வந்து இந்த போர் வந்து வெடிச்சிருக்கு. அதிக அளவில் ஏவுகணைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த போரோட சண்டையோட அதிகபட்சமாக தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அலி காமேனி அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து தொடர்ந்து வான்வழி தாக்குதலை வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஈரான் மீது. இஸ்ரேலும் வான்வழி தாக்குதல் வந்து அதிகமாக தொடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த அதிபர், அதாவது அந்த தலைவர் அப்படிங்கிறவர் அந்த நாட்டில் அவருடைய வீட்டில் தான் வந்து இருந்துட்டு இருந்திருக்காரு. கடந்த ஜூன் 2025 வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்தே வந்து சொல்லியிருந்தாங்க, காமேனி எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சுமூகமாக முடிச்சு வைப்போம், அவர் எங்கே இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும், அவரை எப்படி கொல்லணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி இஸ்ரேல் வந்து அப்போவே அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் அமெரிக்காவுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம், ஒருவேளை அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்தா நாளை காலையில் காமேனி இருக்க மாட்டாருன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருந்தாங்க 2025 ஜூன்லேயே. காமேனி அவருடைய மாளிகையில் வந்து இருக்கிறாரு. நேற்றைய தினம் வந்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் மூலமாக அந்த மாளிகையை மொத்தமாக சரித்திருக்காங்க. அந்த மாளிகையில் இருந்த காமேனி அவர்கள் வந்து உயிரிழந்திருக்காரு, கொல்லப்பட்டிருக்காரு. அவருடைய குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்காங்க, அவருடைய பேரன் பேத்திகளும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 85 வயதை கடந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் காமேனி அவர்கள் கொல்லப்பட்டது ஈரான் முழுவதும் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈரான் முழுவதும் பல இடங்களில் வந்து இப்போ போராட்டங்கள் வந்து வெடிச்சிருக்குது. ஏன் ஈரான் தூதரங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடம் முழுவதும் வந்து இப்போ பாதுகாப்பு வளையத்தின் கீழே வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய தூதரகங்களில் பல இடங்களில் வந்து தாக்குதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தானில் அமெரிக்கா தூதரகத்தை வந்து காமேனியுடைய ஆதரவாளர்கள் வந்து தாக்குதல் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு அமெரிக்காவுடைய இராணுவம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளேயே அந்த மக்களை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. இப்படி காமேனியோட கொலை அப்படிங்கிறது பெரும் அளவு வந்து உலகம் முழுவதும் வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் சொல்லி ஈரானுடைய அரசு வந்து அறிவித்திருக்காங்க. 7 நாட்கள் விடுமுறைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் உள்ள ஈரான் தூதரகங்களில் ஈரானுடைய கொடி வந்து அரைக்கம்பத்தில் பறக்கப்படும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய காமேனி அவர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டாரு. கொல்லப்பட்டவர் பின்பு இந்த போர் எப்படி நடக்க போகுது, ஈரானை யார் வழி நடத்த போறா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஈரானுடைய சட்டத்திட்டங்கள் படி ஒருவேளை வந்து உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டா அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து உச்சபட்ச தலைவராக ஆயிடுவார். பிரதமர் கொல்லப்பட்டா அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரதமர் ஆயிடுவார். எந்த ஒரு நிர்வாக குழுவும் வந்து தேர்வு செய்ய தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய வந்து சட்டமாக இருக்குது. இப்போ ஈரானில் உச்சபட்ச தலைவர் அப்படிங்கிற ஒருவர் இருக்கிறாரு. அவர் யார் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் ஈரான் அரசு வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறாங்க. காமேனிக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் உச்சபட்ச தலைவராக இப்போ ஆயிருக்கலாம், அவர் இப்போ அந்த போரை வந்து வழி நடத்தி கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. சரி, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் இல்லை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் இல்லை, இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரானை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் ஏன் ஈரான் துபாய் மீது, கத்தார் மீது, சவுதி அரேபியா மீது, பக்ரீன் மீது வந்து ஏன் தாக்குதல் நடத்துகிறாங்க? வளைகுடா நாடுகள் இருக்கிறது இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் தான், ஈரானும் ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி தான், அவங்க மேலே ஏன் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வி பல நபர்களுக்கு வந்து இருக்கலாம். ஈரான் வந்து அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் மீது வந்து ஈரான் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கும் மற்ற வளைகுடா நாடுகளுக்கும் ஆரம்பத்திலிருந்தே போட்டி முதல் வந்து இருந்திருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகார பிரச்சனை தான் அது. அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த தாக்குதல் வந்து அமெரிக்க தளவாடங்கள் மீது தான் நாங்கள் வந்து ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கோம். சவுதி மக்கள் மீதோ இல்லை இஸ்லாமிய மக்கள் மீதோ, இஸ்லாமிய வளைகுடா நாடுகளை வாழக்கூடிய மற்ற மக்கள் மீது நாங்கள் எந்த தாக்குதலுமே நடத்தலை அப்படிங்கிறத ஈரான் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த நேரத்தில் துபாய் மற்றும் பல அரபு தேசங்களில் இந்தியர்கள் அதிக அளவில் வாழ்றாங்க, தமிழர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க, கேரளாவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்திய தூதரகம் வந்து பல எண்களை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் உடனடியாக இந்த எண்ணுக்கு அழைக்கலாம், நீங்கள் தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒருவேளை விமானம் கிடைக்காட்ட விமானம் ஏற்பாடு செய்து நம்ம சொந்த நாட்டுக்கு உங்களை திருப்புறதே
தடுக்கிறது எங்களுடைய முதல் வேலையாக இருக்கும்னு சொல்லி இந்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்படி துபாய் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அந்த எண்ணெய் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்திய அரசுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. இப்படி உலகம் முழுவதும் போர் பதற்றம் வந்து அதிகரித்து கொண்டே போகுது. பல விமான நிலையங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. விமான நிலையங்கள் வந்து விமான சேவை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. எங்களுடைய தலைவரை கொண்டதுக்கு நிச்சயமாக நாங்கள் பழி வாங்கி தீரோம்னு சொல்லி ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு எங்களுடைய தாக்குதல் இருக்கும்னு சொல்லி ஈரானுடைய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் தாக்குதல் நடத்துங்க, நாங்கள் தான் இங்கே எல்லாமே, நான் தான் உலகத்திலே மிகப்பெரிய ரவுடி, 2 மாதத்தில் வெனிசுலா அதிபர் ஒருத்தரை காலி பண்ணால் இப்போ ஈரானுடைய அதிபரை காலி பண்ணியிருக்கேன், என்னை தட்டி கேட்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் வந்து அவங்களும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி உலக நாடுகள் போர் பதற்றத்தில் வந்து இருக்குது. ஆனால் இந்த உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டுறதுக்காண்டி ஒரு அமைப்பு வந்து தொடங்கப்பட்டுச்சு. 2ஆம் உலக போர் முடிஞ்சோடனே ஒரு மிகப்பெரிய எல்லா நாடுகளும் சேர்ந்து இதுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், உலக நாடுகளுக்குன்னு ஒரு சங்கம் வேணும்னு சொல்லி ஐநா சபைன்னு அப்படின்னு ஒரு சபையை வந்து உருவாக்குனாங்க. இந்த ஐநா சபை இருக்கிற வரைக்கும் போர் வந்து நடக்காது, அமைதிக்காகத்தான் இந்த ஐநா சபையே இருக்குது, அமைதி தான் ஐநா, ஐநானா அமைதி அப்படின்னு சொல்லி உலக நாடு முழுவதும் நம்ம சின்ன வயதுலேருந்து பாடப்புத்தகங்கள் முழுவதும் வந்து எல்லாருக்குமே கற்பிக்கப்படுது. பாடப்புத்தகங்கள் நம்மளும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஐநா சபை என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கு. ஒருவேளை கட்டடத்துக்கு வெள்ளை அடித்து விட்டு வாடகைக்கு விட்டுட்டாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஐநா அதில் தலையிட்டு ஐநா அந்த போர் பதற்றத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதான் எல்லா நாட்டு மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இதற்கு ஐநா காது கொடுக்குமா, இல்லை வழக்கம் போல காதை மூடிட்டு அமெரிக்காவிலே படுத்து கிடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து